கர்த்தர் உன்னை தினமும் தேடி வருகிறார் என்ற தலைப்பில் நாம் அதிகமாக தியானித்து வருகிறோம். ஒவ்வொரு நாளும் நம்மை தேடி வந்து அவருடைய வார்த்தைகள் மூலமாக நம்முடைய வாழ்க்கையை இந்த தரத்திலிருந்து இன்னொரு தரத்தை உயர்த்துவதற்கு அவர் தேடி வருகிறார். வார்த்தையை உங்கள் உள்ளத்திலே விதைக்கிறார். அது விதை எப்படி ஒரு விவசாயி தன் நிலத்திலே விதைத்து அதை எப்படி அழகாக அறுவடை செய்து தன்னுடைய வாழ்க்கையில் எல்லா நாட்களையுமே அவன் புசிக்கிறதற்காகவே மறுபடியும் அதை விதை வைத்து மறுபடியும் அவன் புசிக்க எல்லா காரியங்களும் செய்வது போல தேவன் உங்களுடைய உள்ளத்தில் தேவனுடைய வார்த்தையை விதைக்கிறார். விதைத்து உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாய் நீங்கள் இருக்க வேண்டும் என்று தான் அவருடைய விருப்பமும் சித்தமாக இருக்கிறது. அவருடைய வார்த்தையை பாருங்கள். நதியோரமாய் அதன் இக்கரையிலும் அக்கரையிலும் புசிப்புக்கான சகலவித விருட்சங்களிலும் வளரும். அவைகளில் இலைகள் உதிர்வதுமில்லை, அவைகளின் கனிகள் கெடுவதுமில்லை. அதாவது நதி ஓரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்படிப்பட்ட மரங்கள் இருக்கும். மலை சைட்லலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா எப்பவும் தண்ணி வர காட்டுங்கள் அங்கே எப்பொழுதும் அழகாக இலை உதிராய் மரம் போல் அழகாக எப்பொழுதும் பச்சை பச்சைன்னு எப்பவும் இருக்கும். குறைவே இருக்காது. அதுக்கு தண்ணி குறைவே இருக்காது. எல்லா நாளும் அது கனி கொடுக்கும். எல்லாத்தையும் பலனை அது கொடுத்து மற்றவர்களுக்கு அது கொடுக்குற வண்ணமாக அந்த இறைவன் அந்த மாதிரி படைச்சிருக்கிறார். செடி கொடிகள் எல்லாம் பாருங்கள், கொடுக்குற வண்ணமாக படைத்திருக்கிறார். இதிலிருந்து நாம் இன்னொன்று என்ன கற்றுக்கொள்ள வருகிறான் பாருங்கள். நதி ஓரமாய் அதன் இலைகளிலும் அக்கறையிலும் புசிப்புக்கான சகலவித விருட்சங்களும் வளரும். தேவனுடைய வார்த்தையிலே தேவனுடைய வார்த்தை என்ன பண்ணுகிறதா நம்முடைய உள்ளத்திலே இந்த மாதிரி வளர செய்கிறது. வார்த்தை என்ன பண்ணுகிறது, விதை எப்படி போட்ட உடனே நம்ம திரும்ப திரும்ப அதை நீர் பாய்ச்சிக்கிறோம், அதை கவனிக்கிறோம், வார்த்தை திரும்ப திரும்ப சொல்லுகிற போது அது வளர ஆரம்பிக்கிறது. வளர ஆரம்பித்து நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய தேவனுடைய வார்த்தை வளர ஆரம்பிச்சுன்னு என்ன நடக்க பாருங்கள். அவைகள் இலைகள் உதிர்வதில்லை. தேவனுடைய வார்த்தை உள்ளத்தில் போன பிறகு அது என்றைக்குமே மறக்காது, அது டெலிட் ஆகாது, உள்ளத்துக்குள்ளே பெறணும். அந்த அளவுக்கு உங்களுடைய தேவனுடைய வார்த்தை ஒரு நீர்க்காலில் ஓரப்பட்ட போல் எப்பொழுதும் தண்ணி ஓடிக்கிட்டே இருக்கும். அப்போனா தான் அது நிலை உதிர இருக்கும். எப்பவும் இலை உதிராது, கனிகள் நல்லா கொடுக்கும். அதே போல் எப்பவும் உங்கள் நாவில் எப்பவும் உங்கள் உள்ளத்தில் அதை விதைத்து கொண்டே இருக்கணும். அப்போ அந்த பாருங்கள், விதைக்கும் போது என்ன நடக்கும், இவைகள் உதிர்வதும் இல்லை. எது, தேவனுடைய வார்த்தை ஒரு நாள் உங்கள் உள்ளத்திலிருந்து உதிர்வது எடுக்கவே முடியாது. பிசாவாசானாலும் எவனும் எடுக்க உடங்கள் உங்களுக்கு ஒரு சூழ்நிலை வரும்போது டக்குன்னு அந்த வார்த்தை உங்களுக்கு உள்ளத்திலேருந்து உடனே வரும். ஓடி போயிடுவாங்க பிசாசு. உங்கள்கிட்ட உள்ள இல்லாதனால தான் நீங்கள் தினமும் அப்படி நீர்ப்பாய்ச்சல் எப்படி இருக்கிறோ அதே போல் நீங்கள் உள்ளத்தில் சொல்லாதனால தான் பிரச்சனை. நீங்கள் தினமும் எப்படி ஒரு நதி ஓரமாக அப்படி தண்ணி போய்கிட்டே இருக்கிறது போல் உங்களுடைய உள்ளத்தில் எப்பவும் இந்த வார்த்தை சொல்லிக்கொண்டே இருக்கும் பொழுது உங்கள் உள்ளத்தில் இருக்கிற வார்த்தை எவனும் எடுத்து பிடுங்க முடியாது. அதுதான் இலையில் உதிர்வதும் இல்லை, அவைகளின் கனிகள் கெடுவதும் இல்லை. அது உள்ள போயிட்டு அது உதிராது. அதனுடைய நீங்கள் விதைச்ச அந்த வார்த்தை, தேவன் கொடுத்த அந்த உள்ளத்தில் விதைத்த வாக்குத்தத்தம் 1000க்கு மேற்பட்ட வாக்குத்தத்தங்கள் நீங்கள் தினமும் சொல்லி அந்த வார்த்தைகள் தேவனுடைய வார்த்தை உள்ளத்தில் விதைக்கிறீங்க. அவர் நமக்கு சிலுவையின் மரணத்தை என்ன கொடுத்தார் என்று தியானிக்கிறீங்க. இப்படி சில 2 நிமிடங்கள் நீங்கள் தியானிக்கிறீங்க, பார்க்குறீங்க, கிறிஸ்துவை பற்றி அறிந்து கொள்ளுங்கள். இப்படி அதிகமாக உங்களுக்கு அறிய என்ன நடக்கும் என்றால் நீங்கள் இலையுதிர்க்கிற மரமாக இருப்பீர்கள். வார்த்தை உள்ளே வந்துட்டலா, அதுக்கப்புறம் நீங்கள் கனி கொடுக்கதாங்க. உங்கள் கனி ஒரு நாளும் கெட்டு போகுது. அதாவது உங்களுடைய அங்கே உள்ள விதைத்த அந்த வார்த்தை அது கண்டிப்பாக அது பலன் கொடுக்கும் அப்படின்னு தேவன் சொல்கிறார். இப்படித்தான் அவர் உங்களை வளர்க்கிறார். தேவன் தேடி வந்து வார்த்தையை சொல்லுகிறார் என்றால் அதில் உள்ள கருத்தான எல்லாமே இருக்குது. நீங்கள் வளர்வதற்காண்டி தான் சொல்லுகிறார். நீங்கள் வளர்ந்துருக்கணும், நீங்கள் செழித்திருக்கணும். எப்படி இலையுதிர மரம் போல் இருக்கணும், நீங்கள் கனி தரணும். கனி ஒன்றும் கெட்டு போகக்கூடாது. நீங்கள் உங்களுடைய வாழ்க்கை கெட்டு போகக்கூடாதுன்னா என்ன நடக்கணும், நீங்கள் ஒரு நதி ஓரமாக போகிற மாதிரி தண்ணி எப்படி போகிறோ அதே மாதிரி தேவனுடைய வார்த்தை உங்கள் உள்ளத்திலேருந்து தினமும் போய்கிட்டே இருக்கணும். கர்த்தருடைய வார்த்தையை தியானிச்சுக்கிட்டே இருக்கணும். அவரோடு நேரங்களை அதிகமாக சிலபஸ் என்ன பண்ண 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 எப்படி ஒரு நதியோரம் தண்ணி போகிறது போல் போகும்போது நம்முடைய உள்ளத்தில் என்ன நடக்குன்னா தேவனுடைய உள்ளத்தில் அது உள்ளே தங்கி அது என்ன பண்ணுது, அது உதிர்வதும் இல்லை. அந்த வார்த்தை பிடுங்கவே முடியாது யாருனாலும். எந்த பேர் பிசாசுனாலும் தான். பிசாசு சோதிக்கும் போது அந்தால உடனே தேவனுடைய வார்த்தை வந்து ஓடி போயிட்டான் பிசாசு. பாருங்கள், அந்த மாதிரி உங்களுக்குள்ள அந்த வார்த்தை இல்லாதனால தான் கஷ்டப்படுறீங்க, பிரச்சனைக்குள்ளே மாட்டிக்கிடுதீங்க. தேவனுடைய வார்த்தை உள்ளத்துக்குள்ளே ஒவ்வொரு நாளும் இருக்கும் பொழுது நீங்கள் பிரச்சனைகளை மாட்ட மாட்டீங்க. எப்பொழுதும் அது உங்களை காத்துக்கொள்ளும். ஆகையினால் காத்துக்கொள்வது மட்டுமல்ல, அது உங்கள் உள்ளத்திலே விதைச்ச உடனே என்ன கனி தர ஆரம்பித்து விடுது. இப்படித்தான் அவர் உங்களை தேடி வந்து வார்த்தையை கொண்டு உங்களை வாழ்க்கையை தரத்தை உயர்த்துகிறார்.
தினமும் கேளுங்க. புதிதா வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சாங்க. தொடர்ந்து இந்த மாரி கர்த்தர் உன்னை தினமும் தேடி வர என்ற தலைப்பில தியானிக்கும் பொழுது உங்களுடைய உள்ளம் மகிழ்ச்சியா இருக்கும், சந்தோஷமா இருக்கும். கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்திருக்கிறார்.